உங்க அப்பா ஒரு கபடி பிளேயரு, அதனால நீ தோக்க கூடாதுன்னு நினைச்சு விளையாண்டியா? அப்பா மட்டுமா, என் புருஷனும் கபடி பிளேயர் தான். ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எப்படி ஜெயிச்ச? நான் வலிய தாங்கிக்கிட்டு ஜெயிச்சதுக்கு காரணம் நான் மட்டும் தனியா விளையாடல. என்ன சொல்ற? ஆமா மாமா, என் கூட எனக்கு துணையா இன்னொருத்தரும் விளையாடினாரு. யாரு? புரியல. நீங்க தான் மாமா. ஹே, நானா? நான் எங்க உன் கூட விளையாண்டேன்? அதெல்லாம் எப்படின்னு கேட்காதீங்க மாமா. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீங்க என்ன கேட்டாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன். ஏய், இப்ப எதுக்கு நீ இப்படி வைக்கப்படுற? நீங்க இந்த மாதிரி கேட்டா நான் வேற என்ன பண்ணுவேன்? ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீங்க தான் மாமா என் கூட இருந்து என்னை ஜெயிக்க வச்சீங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை தந்தீங்க. ரசதி, இது என்னோட சட்டையாச்சே. ஆமா மாமா, உங்க ஷர்ட் தான். பாரி மாமா தான் சொன்னாரு, நீங்க சின்ன வயசுல பாரி மாமா சட்டையை போட்டுக்கிட்டு மேட்ச்ல ஜெயிச்சதா. அதான் நானும் அதே மாதிரி உங்க ஷர்ட்டை போட்டுக்கிட்டு மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன் மாமா. இருந்தாலும் உங்க சட்டையை போட்ட உடனே நீங்களே என் கூட துணையா விளையாடின மாதிரி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. எனக்கு கால் வலியே தெரியல மாமா. ஜெயிக்கணுங்கிற வெறிதான் வந்துச்சு. நீங்க என் கூட இருக்கிற தைரியத்துல நான் விளையாடி ஜெயிச்சிட்டேன். அது சரி, என் சைஸ் எப்படி உனக்கு பத்துச்சு? அது பத்தல தான். ஆனா பட்டன் போட்டா தானே பத்தாம போகும். அதான் பட்டன் போடாம அப்படியே ஓப்பன்லயே விட்டுட்டேன். ஏன் ரசாத்தி இப்படி? ரசாத்தி, 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 எங்க போயிருப்பா? காலையில சர்ப்ரைஸா கிஃப்ட் தரலான்னு பார்த்தா ஆளையே காணோம்.
ராசாத்தி, கதவு திறந்திருக்கு. ராசாத்தி, என்னவ எங்கேயும் காணோம், எங்க போயிருப்பா? ஏய், எப்படி மாமா, நல்லா பயந்துட்டீங்களா? நான் பயம் காட்டினேனா? ஏய், இதுக்கு நீ பிளான் பண்ணி தனியாலாம் பயம் காட்ட வேணாம். சும்மா வந்து நின்னாலே போதும். போங்க மாமா, நல்லா பயந்துட்டீங்க. மாமா, என்ன எதுக்கு தேடிட்டு இருந்தீங்க? ஓ, அதுவா? நீ கபடி போட்டில வைஷ்ணவி ஜெயிச்சல்ல, அதுக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடி நீ சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. சரி சரி, இனிமே நான் பயம் காட்ட மாட்டேன். என்ன சர்ப்ரைஸ் மாமா? அதுக்கு நீ முதல்ல உன் கண்ணை மூடு. எதுக்கு மாமா? கண்ணை மூட சொல்றேன். கண்ணை மூடிட்டியா? வா, பாத்து பாத்து, இப்படி வா. அப்படின்னு இல்ல, கண்ணை மூடியாரு. மாமா நமக்கு மொத்தம் கொடுக்க போறாரு போல. மாமா சீக்கிரம் கொடுங்க மாமா. இரு இரு வரேன். கை நீட்டு, கைய நீட்டு. இப்ப கண்ண தர. என்ன மாமா இது? தொடர்ந்து பாரு. மாமா, குட்டியா குண்டா இந்த குழந்தை பொம்மை ரொம்ப அழகா இருக்கு மாமா. இதுதான் குட்டி ராசாத்தி. குட்டி ராசாத்தியா? ஆமா, உன்ன மாதிரியே இருக்குல்ல. பாரு எவ்வளவு அழகா இருக்கு, கொழு கொழுன்னு. என்ன குட்டி ராசாத்தி, அழகா இருக்கீங்களா? சாப்பாடு சாப்பிடுறீங்களா? மாமா போங்க மாமா. எங்க பாருங்க குட்டி ராசாத்தி. குட்டி ராசாத்தியை கொஞ்சனா பெரிய ராசாத்திக்கு வெக்கம் வருது. மாமா போதும் மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. மாமா, இந்த குண்டு பொம்மையை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா தானே இருக்கு. குழந்தைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பொம்மை மாதிரி குண்டா கொழு கொழுன்னு அமுல் பேபி கணக்கா ஒரு குழந்தை இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது? குழந்தை மட்டும் குண்டா கொழு கொழுன்னு வேணும், ஆனா பொண்டாட்டி மட்டும் ஒல்லியா வேணும்ல. என்ன ராசாத்தி, திடீர்னு இப்படி கேட்டுட்ட? விடுங்க மாமா, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். சரி சரி, நான் கீழே போறேன். இருங்க மாமா, நானும் வரேன். வாமா ராசாத்தி. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணா பாத்தீங்கல்ல, ராசாத்தி காலில் அவ்வளவு பெரிய காயத்தை வச்சுக்கிட்டு எப்படி விளையாண்டு ஜெயிச்சான்னு. ஆமா பாரி, நான் கூட ராசாத்தி எப்படி ஜெயிக்க போறான்னு நினைச்சேன்.
ஆனா அருமையா விளையாண்டா. கடைசியில ஜெயிச்சிட்டு தான் மயக்கம் போட்டே விழுந்தான்னா பாரேன். அதுதான் ஒரு நல்ல விளையாட்டு வீராங்கனைக்கு அடையாளம். அது ராசாத்தி கிட்ட நிறையவே இருக்கு. இந்த ஆள் சும்மாவே ராசாத்துக்கு ஜாலரை அடிச்சு தள்ளுவாரு. அதுக்கேத்த மாதிரி இவ ஜெயிச்சிட்டா. அடங்க மாட்டானுங்க. அதுல என்ன ஆச்சரியம்? அந்த வைஷ்ணவி ராசாத்திய சாதாரணமா எடை போட்டா. அதான் ரெஸ்ட் கூட எடுக்காம உடனே ராசாத்தி கூட விளையாண்டா. ஆனா ராசாத்தி விளையாண்டதை பார்த்துட்டு அவளே ராசாத்தி நல்ல பிளேயர்னு சொல்லிட்டு போறாள்ல. அந்த பொண்ணுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தெரியாது பாரு. நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்கே ராசாத்திய பத்தி ஒண்ணும் தெரியாது. மங்கை, இன்னும் போட்டி முடியல. கடைசி போட்டி பாக்கி இருக்கு. என்னவோ இப்பவே ராசாத்திக்கு மெடல் கிடைச்ச மாதிரி பேசுற. ராசாத்தி தான் ஜெயிக்க போறா. அதுக்கான முன்னோட்டம் தான் இது. இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? அம்மா மாறதான் ராசாத்தி விளையாட்ட பார்த்தேல்ல, அவ கண்டிப்பா ஜெயிச்சிருவா. எப்படியோ நமக்கு அப்புறம் இனியன் குமரன் மாதிரி ராசாத்தியும் இன்னொரு வாரிசா வந்துட்டா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்துருச்சு. ராசாத்தி தான் கண்டிப்பா ஃபைனல் போட்டியில வின் பண்ணுவாங்க. பின்ன இப்பவே மெடல்ல ராசாத்திங்கிற பேரை எழுதி வச்சிட வேண்டியதான். ஆமா, போற போக்க பார்த்தா இனிய அண்ணா விட ராசத்தி அண்ணி தான் அதிகமா மெடல் வாங்குவாங்க போல. ஹேய், அப்படி வாங்கினா எனக்கு சந்தோஷம்தான். ஏய், மெடல்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வரேன். ராசாத்தி ஃபைனல் போட்டியில் ஜெயிச்ச உடனே இந்த மெடலை ராசாத்தி கழுத்துல போட்டு விட போறேன். இது ஒன்றும் சாதாரண மெடல் இல்லை. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். நான் பெருசா உசரா நினைக்கிற மிகப்பெரிய சொத்து இந்த மெடல் தான். அப்பா, அப்படி என்னப்பா மெடல்ல இருக்கு? அப்படி என்ன இருக்கா? இது சாதாரணமா கிடைச்ச மெடல் இல்ல. இதுக்கு பின்னால மிகப்பெரிய சரித்திரமே இருக்கு.
கபடி 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 ஏறு ஏறு இன்னும் ஏறு கபடி 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 விடு 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 உள்ள விடு இறங்கி விடு வரட்டும் வரட்டும் குணா போ 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 பார்த்து டேய் கபடி 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 என்னடா விளையாடுறீங்க போ போ கபடி 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 போ ஏறு என்னடா ஹரி நாம மட்டும் தான் இருக்கோம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அதுவும் ஃபைனல் மேட்ச் சும்மா விட்டுறக்கூடாது பாரி ஜெயிச்சு நம்ம ஊருக்கு கப்போட தான் போகணும் பாண்டியா கவலையே படாத கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கிறோம் வெற்றி நமக்கு தான் இவனை தூக்குறோம் வா 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 இப்ப ரைடுக்கு போய் மொத்தமா தூக்குறோம் சரியா நான் போறேன் பாண்டியா நீரு நான் போறேன் ஓகே மொத்தமா தூக்குறேன் அவுட்டா நீ இருக்கல பாத்துக்கலாம் சுபாஷ் அவுட் ஆகாம வா கபடி சமாளிக்காச்சா கபடி 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 வணக்கம் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நல்லா விளையாண்டுங்க தம்பி அற்புதமா விளையாண்டுங்க பாரி என்ன பாண்டியா இந்தா ஏய் என்ன பண்ற பரவாயில்ல இருக்கட்டும் உங்ககிட்ட எதுக்குப்பா இதெல்லாம் பண்ற? இருக்கட்டும் உன்னால தானே ஜெயிச்சோம் மெயினால நீ தான் அவுட் பண்ண நீதான் கேப்டன் உன்னால தானே ஜெயிச்சோம் அதெல்லாம் கிடையாது உன்னால தான் ஜெயிச்சோம் இங்க பாரு இது உங்ககிட்டயே இருக்கட்டும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட ஒரு நல்ல பிளேயர் எப்ப கிடைக்கிறானோ அவனுக்கு இந்த மெடலை போடு அது வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் அதெல்லாம் பேசக்கூடாது கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க
அவன் அத என்ன நினைச்சு சொன்னானோ தெரியாது. ஆனா அவன் சொன்ன மாதிரி என்னை விட பெஸ்ட் பிளேயரா இன்னைக்கு அவன் பொண்ணு ராசாத்தியவே பார்க்கறேன். பாண்டியன் இருந்து ராசாத்தி விளையாடி ஜெயிக்கிறத பார்த்திருந்தான்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அதனால இந்த மெடலுக்கு தகுதியானவ ராசாத்தி மட்டும்தான். இந்த மெடலை ராசாத்திக்கு கிடைக்க விட மாட்டேன்.